சாமி, அந்த கூடையில அப்படி என்னதான் இருக்கு? நம்ம சுவாமிகளுக்கு அன்னதானம் கொடுத்த இலைங்க. ஓ, எச்சிலையா? சரி சரி, கொண்டு போய் பத்திரமா போட்டு வாங்க. சகல பாவங்களையும் மன்னிப்பவனே சரணமைப்பா. சாமி, இங்க வாங்க. நீங்க என்ன கன்னிச்சாமியா? ஆமா சுவாமி. உட்காருங்க உட்காருங்க. நீங்க எப்படி சாமி கண்டுபிடிச்சீங்க? அது நீங்க ஓடி ஆடி வேலை செய்யறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பாக்கியம். இருக்கட்டும் இருக்கட்டும். கன்னிசாமின்னா எப்பவுமே என்ன மாதிரி பெரிய சாமிக்கு வேலை செய்யணும் சாமி. ஆகட்டும் சுவாமி. என் காலை கொஞ்சம் பிடிச்சி வரீங்களா? இருங்க இருங்க, கைய கழுவிட்டு தானே வந்திருக்கீங்க. அப்ப சரி. மெதுவா மெதுவா. அப்பா, ஐயப்பா, இன்னைக்கு ஓவர் அலைச்சல். கொஞ்சம் ஓடி ஆடி வேலை பார்த்துட்டேன். காலெல்லாம் ஒரே வலி. கனிச்சாமி, நீங்க காலை அமுக்கி விட்டது போதும் சாமி. வாங்கிக்கோங்க சாமி. 10 ரூபாய். கடைக்கு போய் 2 ரூபாய்க்கு உரைக்கிற மூக்குப்பொடி வாங்கிட்டு அப்படியே மிச்ச காசுக்கு சிகரெட், பஞ்சு வச்ச சிகரெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு யாருக்கும் தெரியாம அந்த பக்கமா கொண்டு வந்து என்கிட்ட கொடு. சுவாமி, என்னய்யா? அட போயா. மாலை போட்டிருந்தா பொடி போடக்கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்திலயா சொல்லிருக்கு? இதெல்லாம் இதோட சுகம் தெரியாதவனோ பொறாமப்படுறவனு சொன்னதியா. நீ ஒரு கன்னி ஐயப்ப சாமி, உனக்கு அது புரியாது. போய் வாங்கிட்டு வா. போயா. ஐயா வந்துட்டாரா? வரலமா. என்ன ராஜாராம் சுவாமி, எல்லா சாமிமார்களும் போயிட்டாங்க. நீங்க மட்டும் தனியா ஏன் கஷ்டப்படுறீங்க? ஐயப்பனோட வேலை செய்யறதுக்கு என்ன சாமி கஷ்டம்? என்னோட பாக்கியமா நினைக்கிறேன். குருசாமியோட ஆசீர்வாதம் இருந்தா எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் எனக்கு கஷ்டமாவே இருக்காது. ராஜாராம் சுவாமி, இந்த தடவை நம்ம கூட நிறைய கன்னிசாமிகளும் வரப்போறாங்க. அவங்களையெல்லாம் பத்திரமா கூட்டிட்டு போய் கொண்டு வர வேண்டியது நம்ம கடமை. நிறைய கன்னிசாமிகளை கூட்டிட்டு போனா நமக்கு லாபம் தானே குருசாமி? அப்படி இல்ல, நம்ம கூட கடுமையான விரதம் இருந்து வர்றவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. இந்த புனிதமான யாத்திரைய விளையாட்டா யாரும் நினைச்சிடக்கூடாது. ஆமா, சரிதான். அப்படி ஒழுக்கமில்லாத சாமிகளோட மனச நாம மாத்தி காட்டணும். அது நல்லதுதானே சாமி? இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யறதும் ஐயப்ப சுவாமிக்கு செய்யற சேவை தானே. ஒரு மண்டலம் விரதம் இருந்தா யாருக்கும் மனசு பக்குவப்படும். பக்குவமான மனசோட இருந்தா மட்டும்தான் அந்த மகர ஜோதியோட பலன் கிடைக்கும். கமலா, கமலா, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். மன்னிச்சிட்டு கமலா, கோவமா இருக்குன்னு தெரியும். எல்லாம் நீங்க நாசமாக்கிட்டீங்க, என் மானத்தை வாங்கிட்டீங்க. கமலா, கமலா காவி ஒருத்தி சாமியார் ஆகிறவங்கள எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நான் சொல்றது கேளு கமலா. பூஜை முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. குருசாமிக்கு உதவி செய்ய வேண்டியதே கடமை இல்லையா? உங்களுக்கு குருசாமிக்கு செய்யறதுக்கு மட்டும்தான் கடமை இருக்கு. சொந்த மகனுக்கு செய்யறதுக்கு எந்த கடமை இல்லல. நம்ம குழந்தையோட நன்மைக்காக தான் நான் பூஜைக்கு போனேன். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அந்த பூஜைக்கு நான் வராம இருந்தது தப்பாயிடுச்சா? இல்ல கமலா, நான் நம்ம குழந்தையோட நன்மைக்காக போனேன். நீ நம்ம குழந்தையோட புகழுக்காக போன. நம்ம 2 பேருமே அவன் மேல வச்சிருக்கிற பாசத்துல தான் இப்படி நடந்துக்கிறோம். நம்ம 2 பேரோட அன்பின் அடையாளமான நம்ம குழந்தை நமக்கு உயிர்.
அந்த உயிரை தந்தவரே ஐயப்பன் தான். ஐயப்பன் தான் நம்மளோட ரட்சகர். சபரிமலை ஐயப்பன் தான் நம்மளோட ஆத்ம ஞானம். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். லெஜர் போஸ்டிங்காக நம்ம ஹெட் ஆஃபீஸ்லேருந்து 2 பேரை கேட்டிருக்கோம். அதில் ஒருத்தர் வந்திருக்கார் சார். அவரை வர சொல்லுங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓ சுவாமி சரணம், நீங்களா? வாங்க வாங்க. சரணம் ஐயப்பா. சாமி சரணம். சாரை ஏற்கனவே தெரியுமா? ஓ நல்லா தெரியும். நம்ம குருசாமி கூட இவரும் மலைக்கு வர்றாருல. ஓஹோ, இவர் சொன்னாரு 3 வருஷமா நான் சபரிமலைக்கு போயிட்டு இருக்கேன்னு. எங்க சார் எத்தனை வருஷமா மலைக்கு போயிட்டு இருக்காரு தெரியுமா? தெரியாதுங்க. 19 வருஷமா போயிட்டு இருக்காரு. அங்க கன்னிசாமின்னு. நான் பொய் சொல்லல. எத்தனை தடவை மலைக்கு போனாலும் ஒவ்வொரு தடவையும் கன்னிசாமிங்கிற எண்ணம் நம்ம மனசுல இருக்கணும். அப்பதான் மனசு பக்குவப்படும். சாமி சரணம். என்ன மன்னிக்கணும். ஒரு தடவை செஞ்சா பரவாயில்ல, தப்ப தொடராம இருந்தா போதும். இவரை லெட்ஜர் செக்ஷனுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க சார். சாமி வாங்க. சரணம். சுவாமி சரணம். ஹலோ. ஹலோ, நான் கமலா பேசுறேன். என்ன கமலா? குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என்னது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாங்க. ஐயப்பா. சீக்கிரமா வாங்க. நான் இதோ வரேன். டாக்டர். டோன்ட் வரி. டாக்டர், குழந்தைக்கு எப்படி இருக்கு? வாங்க சொல்றேன். குளிர் அதிகம் பட்டதுனால ஜுரம் நிமோனியாவா இருக்கு. குழந்தை ரொம்ப நேரமா பனியில இருந்து தான் காரணம். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? கமலா தான் சொன்னா. குழந்தைய செக்அப் பண்ண கொஞ்சம் சீரியஸ். நீங்க உடனே போய் இந்த மருந்து வாங்கி கொடுங்க. நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். ஓகே டாக்டர். இட்ஸ் ஓகே. கமலா, கமலா, அழாதம்மா. எல்லாம் சரியாயிடும். இல்ல, எல்லாம் என்னாலதான். சேச்சே, இப்ப அதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம். எல்லா அம்மாவுக்கும் தான் குழந்தைய எல்லாரும் பார்த்து பாராட்டணும்னு ஆசை இருக்கும்ல. இங்க பாருமா, இப்ப அழறதுக்கான நேரம் இல்லை. நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்க வேண்டிய நேரம். ஆமா, இது எப்படி இங்க வந்தது? நீங்க கொடுத்த ஐயப்பன் பிரசாதம் நான் தான் கொண்டு வந்து குழந்தைகிட்ட வச்சேன். ஐயப்பா. கமலா, அதான் மருந்த நீயே எடுத்து வச்சிட்டியம்மா. அதுக்கப்புறம் ஏன் பயப்படுற? சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. கமலா, கமலா, மம்மி, அம்மாடி, குழந்தைக்கு எப்படிமா இருக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும்? டாக்டர் எல்லாம் சொன்னாருமா. இப்ப குழந்தைக்கு எப்படி இருக்கு? வாமா. வாங்கப்பா. வா.